Taste the Daily. ஜெயகண்ணன் சார், இந்த கரூர் சம்பவமே ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயல் தான். அதற்கப்புறம் நடக்கக்கூடிய அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பிளான், அரசோட செயல்பாடின்மையை வந்து மறைக்கிறதுக்கான ஒரு பிளான் அப்படின்றாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள், எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து எப்பொழுதுமே அவருடைய பணியை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி, மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமல் அவர்கள் சொன்ன வார்த்தை இங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் பேசுவது மனிதம், அவர் பேசுவது அரசியல். இந்த நேரத்தில் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இனி வரும் மாதங்களில் அரசியல் பேசலாம், ஆனால் இப்போது நாம் பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும். இது வந்து எடப்பாடியார் அவருக்கு பதிலாக சொல்லிடலாம். இன்னொரு செய்தி, இன்றைக்கு அடுக்கடுக்காக கேள்விகளை வைக்கக்கூடிய எடப்பாடியார் இல்ல, நீங்க இப்போ ஒரு பதில் சொல்லுங்க, அது எதற்கான விளக்கம்? இல்ல, அரசியல் ரீதியா பேசியிருக்காரு எடப்பாடியார். யார் அவர் அரசியல் ரீதியாக பேசல சார். அவர் ஆரம்பம் முதலே சொன்னாரு இந்த கரூர் சம்பவத்துல அரசியல் பண்ண கூடாது அப்படி சொன்னாரு. எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க எல்லாம் பேசும்போது நீங்க குறுக்கிடல. நான் சொல்றேன், நீங்க அடுத்தால நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்றேன். அதாவது இன்றைக்கு எடப்பாடி தவறான ஒரு பதிவு பண்ணுவாரு. தவறான கருத்து இல்ல, இருங்க சார். அரசியல் ரீதியாக பேசுகிறாரா இல்லையாங்கிறது தான கேள்வி. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன் ஆட்சி கூட அரசியல் ரீதியாக ஸ்டெர்லைட் விவகாரம் நடந்த போது நான் ஊடகத்தில் பார்த்து தெரிந்து கொண்டேன் சொன்னவர் தான் நம்மளுடைய எடப்பாடி. நம்ம என்ன சம்பவங்களை பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி அரசியல் யாரும் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பினார் சொல்றீங்களே, இந்த அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பக்கூடிய அதே எடப்பாடியார் அவர்கள் தான் ஸ்டெர்லைட் ஊடகத்தில் தெரிந்து கொண்டேன் சொன்னார். நீங்க பேசுற விதமே தப்பு. ஆமா, நான் சொல்லக்கூடிய கருத்து சொன்னா உங்களுக்கு நான் நேரம் தரேன். நான் சொல்லக்கூடிய செய்தி முழுமையா கேட்கணும். முழுமையா நான் சொல்லுகிறேன். அரசியல் பொதுக்கூட்டத்தில் முதல்ல தமிழ்நாட்டில் அடுக்கடுக்கான கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார். எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவராக எழுப்புவதற்கு 10 நாள் ஆயிருக்கு. அவர் ஆரம்பத்திலே சொன்னாரு பாதுகாப்பு குளறுபடி அப்படின்னு, அடுத்த நாளே சொல்லிட்டாரு சார். கமலஹாசன் சொல்லி சரியா போச்சு. காவல்துறை நீங்க சும்மா இருங்க. காவல்துறை உங்களுடைய நேரத்துல பேசுங்க. தப்பு தப்பா உங்களுடைய நேரத்துல பேசுங்க. தப்பு தப்பா பேசுங்க. ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். அதனால நீங்க வந்து மறக்க கூடாது சார். நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் கேட்கக்கூடிய எத்தனை பேசுறீங்க? நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ரெக்கார்ட் ஆகுது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நடந்ததுல இருந்து எல்லா சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி நான் கேட்கக்கூடிய கேள்வி சொன்னா பதில சொல்லுங்க. ஓகே, நான் வரேன். நான் என்ன சார், ஒரு நிமிஷம் இருங்க. கேள்வி உள்ள உள்ளாங்க சார். நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. இவர்தான் குடிக்கிறாரு. கட்சி மேடை கிடையாது. சொல்லுங்க. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத விஷயத்துல சார் அதுக்கான பதில் சொல்லுவான். நீங்க கேளுங்க. ஆதங்கப்படாதீங்க சார், பொறுமையா பேசுங்க சார். என்னன்னா நீங்க எதிர்க்கட்சி தலைவர் 10 நாள் கழிச்சு சொல்றாரு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த நாளே கரூர்ல போய் சொல்லிட்டாங்க இதுல அரசியல் தேட வேணாம், இது ஒரு பாதுகாப்பு குளறுபடியால் நடந்த அசம்பாவிதம் சொல்லிட்டாரு. நீங்க அதுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதுக்கு இணைக்கிறீங்க? அப்படி நீங்க அதையும் ஸ்டெர்லைட்டுக்கு இணைச்சீங்கன்னா முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு இணைப்பாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்ற, இது ஒரு பாதுகாப்பு குளறுபடியினால் நடந்தது, 10,000 பேருக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க, நேரம் ஆக கூட்டம் அதிகமா வருது இல்ல, அப்ப காவலர்கள் வந்து இங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும்ல, கூட்டத்தை அனுமதிச்சிருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அது சரியான கேள்வி தானே சார்? திமுக கூட்டத்துல நடந்திருந்தா இதே கேள்வி எடப்பாடியார் கேட்டிருப்பாரா?
என்னதுங்க திமுக கூட்டத்தில் நடந்திருந்தா அசம்பாவிதம் எங்க நடந்தாலும் கேட்கதான் காவல்துறையினர் இது மாதிரி தவறு செஞ்சான்னு சொல்லிருப்பாரா? இல்ல பேச முடியாது. என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான உரிமைகளை அவங்க பேசக்கூடியதுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து அமைதியா இருங்க. அவருக்கான நேரத்தை சொல்லுங்க. எடப்பாடியார் சொல்லி இருக்கக்கூடிய கேள்விகளில் காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை செய்யவில்லைன்னு சொல்றாரு. நான் சொல்றது என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வந்ததா? அந்த கட்சியினுடைய மீதோ விஜய் மீதோ ஏதேனும் குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரா? இது என்ன சார் நீங்க அத்தனை எதிர்க்கட்சிகளும் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் குற்றச்சாட்டுகள் வழங்கும் போது இதுல இருங்க சார். அப்ப அரசு சார் நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆதங்கப்படாம பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்னா அவங்க பேசுற கருத்துக்களை பேசுறதுக்கு நான் வரல. நான் சொல்லக்கூடிய கருத்து ஏதோ தனிப்பட்ட பகையை மனசுல பேசுற மாதிரியே பேசுறீங்க. எடப்பாடியார் பேசுகின்ற கருத்துக்களுக்கு தமிழக வெற்றி இல்ல இதுல அரசுக்கு சம்பந்தமே இல்லையா? ஆட்சியாளர்களுக்கு சம்பந்தமே இல்லையா? அரசு மீதுனா எதிர்க்கட்சி தலைவராக அவர் கேட்கிறது உரிமை இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் அதெல்லாம் கேக்குறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவறுகளையோ விஜயனுடைய அந்த தாமதமான காரணங்களையோ முழுமையாக ஒரு குற்றச்சாட்டுல வச்சிருக்காங்க. நீங்க அந்த காரணத்தை முன்வைக்கீங்களா? அத இன்னொரு காரணத்தை பாருங்க. அப்ப தாவேக தலைவர் லேட்டா வராருன்னா கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்குன்னா அங்க பாதுகாப்பு தர வேண்டியது அரசோட கடமை தானே? நான் கேக்குறேன், ஒரு பொது அரங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அந்த அரங்கத்துல பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க. அதே நேரத்தில் பொது நிகழ்ச்சிகளை காவல்துறை கொடுக்கும்போது சார் இந்த இடத்துல நாங்க கூட்டம் நடத்த போறோம், பிரச்சாரம் நடத்த போறோம். கூட்டத்தை ஒரு நிமிஷம் போலீஸ் அனுமதி கேட்டிருக்காங்க. அனுமதி கொடுக்க வேண்டிய காவல்துறை தானே. காவல்துறை தனிநடை எடுத்திருந்தது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எடப்பாடியார் என்ன சொல்றாரு? காவல்துறை தன்னுடைய அத்துமீறலை தொடங்கியதுன்னு சொல்றாரு. இது போன்ற தகவல்களை சொல்லக்கூடிய செய்தி சும்மாந்தெல்லாம் பேசாதீங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி நீங்க விமர்சனம் பண்ணிடுவீங்க. அரசியல் ரீதியாக நம்ம உண்மை வெளிய வந்துச்சா? விமர்சனத்துக்கு பயந்து 42 காவல்துறை பழியிட்டு இருக்கிறது. இது நான் அவரே பேசிட்டோம். இல்ல நான் சொல்லக்கூடிய செய்தி பாரதிய குணம் எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு. விமர்சனத்துக்கு பயந்து அவர் குறுக்க பேசுறாங்க. நான் சொல்ல முடியாது. காவல்துறை விமர்சனத்துக்கு பயந்து கை கட்டி நிற்கிறது. அதுதான் இதற்கு காரணம். அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி அழுத்தத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்காக பேசுகின்ற ஜெயக்கண்ணன் சாரோட கருத்து தான். இது உங்களோட கருத்து தான் நீங்க வச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, அறிக்கை ஒரு தனிநபர் ஆணையம் ஒண்ணு அமைக்கிறீங்க. அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒரு அரசுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை பேசுறாங்கன்னா அப்ப இது சந்தேகத்தை தானே ஏற்படுத்தும். நான் என்ன சொல்றேன், அரசியல் ரீதியாக பேசினாலும் இந்த அதிகாரிகள் எதுவும் வந்து அவர்களுடைய எப்படி சார் ஒரு ஆணையம் நம்ம அமைச்சிட்டோம், அறிக்கை என்னன்னு அவங்க சமர்ப்பிக்கல, துயரத்துக்கு என்ன காரணம்னு அவங்க என்ன சமர்ப்பிக்கல, அதற்கு முன்னாடி இதுதான் காரணம் எப்படி ஏத்துக்க முடியும்? நேரடியான அதிகாரிகளோட பதில தானே சொல்றாங்க, விசாரணை அறிக்கையை சொல்லியே. அப்ப அதே கரூர் பகுதி மக்கள் தான் சொல்றாங்க இங்க போலீஸே கிடையாதுங்க, மதியத்துல இருந்தே இங்க போலீஸே பெருசா இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க. அப்ப அதை நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை தான். முதல்ல யாரோட கடமை? வரும், காவல்துறை அடுத்துக்கு தான் வரும். புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்துல அவங்களுடைய தற்கூரி கூட்டம் பண்ணதுக்கு அரசு பொறுப்பு. நீங்க பேசுறது லாஜிக்கா இல்ல. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து அவங்களோட கடமை, நீங்க எதுக்கு போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமைனா முழுமையாக தமிழக வெற்றி கழகம் தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்போ விமான சாகத்தில் அரசு நிகழ்ச்சி, அது அரசு நிகழ்ச்சி. யார் அனுமதி? கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு தாவேக தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னா நடந்த ஏர் ஷோ நிகழ்ச்சிக்கு அப்ப அரசு தானே பொறுப்பேற்கணும். அரசு நிகழ்ச்சிகளுக்கு விபத்துக்கும் திட்டமிட்டு ஏற்படுத்துறது நான் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்க முடியுமா? முடியாதா? கேட்ட கேள்விக்கு தான் திட்டமிட்டு நடந்தது. என்ன திட்டமிட்டு? ஜெயக்கண்ணன் சார் நீங்க வந்து பேசுறது கொஞ்சம் கூட லாஜிக்கவே இல்ல. நான் வந்து கேக்குறது என்ன, அபத்தமானலங்க. அந்த இடத்துல நடந்த 41 இந்த இத்தனை படுகொலை மாதிரி நடந்த ஒரு துயர சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தான் பொறுப்பு. சரி, இதுதான் அரசியல். புரியுதுங்களா? அதுதான் அதை வந்து எடப்பாடியார் பேச மறுத்தலிவான அரசியல். சார் எடப்பாடியார் பேச மறுத்தல் இல்ல பாதிக்கப்பட்டவர் வருங்க. இல்ல சார் பாதிக்கப்பட்டவர் மீது பழியை போட்டு தப்பிப்பது மாதிரி கொடூரமான இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து 10 இதுக்கு பொறுப்பு அப்படின்னா உங்க கூட்டணியில இருக்க விசிக திருமாவளவன் என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் விஜய் மீது கைது நடவடிக்கை எடுக்கல? சரியாதானே தமிழக அரசு
எடப்பாடி கேட்டார். இருங்க. கூட்டணி கட்சி தலைவர் கேட்டிருக்காரு. அவர் கேட்டாலும் நாங்க கைது செய்ய மாட்டோம். எதிர்கட்சி தலைவர் கேட்டாரா அதை செய்வோம் அப்படின்னு இந்த காவல்துறை இன்னும் யாரு என்னென்ன சொன்னாச்சு. சொல்லிடுவாரோ செந்தில் பாலாஜி ஏதாவது சொல்லிடுவாரோ உண்மை வெளியே யார் வெளியே எடப்பாடியார் ஏன் கேட்கல இல்ல அவர் ஏன் கேட்கல இல்ல அவர் ஏன் கேட்கல ஜட்ஜே கேட்டாங்க ஜட்ஜி கேட்டதுக்கு அப்புறம் யார் கைது செய்யல நான் இப்ப கேக்குறேன் ஆதவ அர்ஜுனாவை நீங்க ஏன் கைது செய்யலன்னு காரணம் சொல்லுங்க தலைவர் கேட்கலையே நான் சொல்லட்டுமா ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் உங்கள் கட்சிக்கு 436 கோடி தேர்தல் நிதி கொடுத்திருக்கார் கைது பண்ணி காமிங்க இதெல்லாம் போய் நம்ம பேச முடியுமா ஏன் பேச முடியாது ஏங்க தேர்தல் ரெக்கார்டுங்க தேர்தல் ஆணையத்துல கணக்கு காமிச்சிருக்கீங்க வழக்கு போடுங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன நீங்க வழக்கு போடுங்க உங்களுக்கு என்ன வழக்கு போடுங்க சும்மா பொது நிகழ்ச்சில அப்படி எல்லாம் பொது நிகழ்ச்சி அதுதான் கேட்கக்கூடிய கேள்வி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா நான் கேட்கக்கூடியது கேள்வி கேட்டோம் சார் பாப்பா எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் கேட்ட கேள்வி ஆரம்பத்துல இருந்தே ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு, அங்க ஒரு மின்வெட்டு ஏற்படுது, செருப்பு வீசுறாங்க அப்படிங்கும் போது கூட்டத்துக்கு அப்புறம் தடியடி நடத்தி காவல்துறை வந்து கட்டுப்படுத்துறாங்கல்ல கூட்டத்தை. அப்போ ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் போது ஏன் கட்டுப்படுத்துறதுன்னு அவங்க கேக்குறாங்க. சரி, நான் கேட்கக்கூடிய கேள்வி இப்ப எடப்பாடி அவருடைய கருத்துக்கே வருவோம். நீங்க சொல்லக்கூடியது காவல்துறை தன்னுடைய கடமையை இழந்து விட்டதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப அந்த ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பே இல்லையா? அரசோட பொறுப்பே இல்லையா? இல்ல, அரசுகிட்டே இருக்கட்டும். நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம். நான் சொல்லக்கூடிய செய்தி தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பொறுப்பாளர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? அந்த தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த கேள்வி எடப்பாடியார் கேட்க கூடாதா? எதிர்க்கட்சி கூட்டத்துல எவ்வளவு குழந்தைகள் அவங்க வெற்றி கழக கட்சியா 11 குழந்தைகள் இருந்தாங்க. யார் 41 பேர்ல குழந்தைகள் இத்தனை பேரு எத்தனை சதவீதம் இருக்கும்? இதுவரை திமுக அதிமுகவுக்கு வந்து எந்த பொறுப்புனாலும் அந்த கட்சிக்குரிய பொறுப்பாக சொல்லிட்டு இல்ல இன்றைக்கு அரசியலுக்காக அரசின் பொறுப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்ல வதந்தி பரப்போர் 25 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, 3 பேரை வந்து கைது பண்ணிருக்கீங்களே, இதுவும் சந்தேகத்தை எதுவுமே கருத்து சுதந்திரம் எதுவுமே சொல்லவே கூடாதா? இன்றைக்கு முதலமைச்சர் போன உடனே என்ன சொல்றீங்க? இவ்வளவு அவசரமா ஏன் போனார்னு கேக்குறீங்க. போகலனாலும் ஏன் போகல? கள்ளக்குறிச்சிக்கு போகல இங்க வந்தாருன்னு கேக்குறேன். இந்த இதுக்கு போனதுக்காக நான் என்ன சொல்றேன், நீங்க பாராட்ட போனது விமர்சனம் சொல்லல சார். கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கலாமேங்கறத ஏன் விமர்சனம் பண்ணணும்? நான் கேட்கக்கூடியது ஏன் விமர்சனத்துக்கு பயந்து நொறுங்கிடுவோம். இந்த கேள்வியை வந்து எடப்பாடியார் வைத்தால் நியாயமானது, திரு மு க ஸ்டாலின் சொன்னா அது தவறானதா? அப்படி இல்ல சார். இங்க இந்த சம்பவத்தை நம்ம அடுத்தது ஆரம்பம் எடப்பாடியார் எதிர்க்கட்சி, ஸ்டாலின் ஆளுங்கட்சி, அரசு எந்திரத்தை இயக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. நான் கேட்ட கேள்வி அதுதான். அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு உடனடியா போனாரு. வழக்குல 25 பேர் 3 பேர் கைது. அந்த 25ம் திமுக மேலயும் காவல்துறை மேலயும் ஆட்சியாளர் மேலயும் அவதூறு தான். ஒரு 10 பேர் விஜய் மேல அவதூறு போட்டிருக்காங்கல்ல, ஒரு 10-15 பேர் வந்து தாவேகா மேல அவதூறு போட்டிருக்காங்கல்ல. விஜய் மேல எஃப்ஐஆர் கிடையாது. விஜய் மேல எஃப்ஐஆர் கிடையாது. புகார் கொடுங்க. இல்ல அந்த 25 இங்க யார் புகார் கொடுத்ததுன்னு கேக்குறேன். அரசு சார்பா யார் புகார் கொடுத்தது? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா எங்க யார் புகார் கொடுத்தது? அவதூறுகள்ல எல்லாரும் ஒண்ணுதான். அப்புறம் என்ன? இல்ல சார், அந்த 3 பேர் 25 பேர் வழக்கு பண்ணீங்களா, அது யார் கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். நம்ம விவாதத்திற்கான தலைப்பு எடப்பாடியார் செய்வது அரசியல். நீங்க தான் எழுதிட்டு போனீங்க இந்த இடத்துக்கு. எடப்பாடியார் செய்வது அரசியல், தமிழக வெற்றி கழகத்தையும் கூட்டணிக்கு வருவதற்காக செய்வதற்கான இந்த குரல். ஜெயகண்ணன் சார் தான் இப்படி தனியா பேசியிருக்காரு. நன்றி சார். முதற்கட்ட கருத்து ஜெயகண்ணன் சார். காவல்துறை எவ்வளவு பேரை நம்ம பணியில் அமர்த்தி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விவரங்களை கூட இன்னும் காவல்துறை உயரதிகாரி சொல்லவே இல்லையா சார்? விசாரணை கமிஷன்ல வெளியில வரும். சரிங்களா? இன்னொன்னு இல்ல சார், இப்ப அதிகாரிகள் அரசுக்கு சார்பா கருத்து சொல்றாங்க அறிக்கை சமர்ப்பிக்க முன்னே அப்படின்னா அதை ஏத்துக்கிறீங்க. காவல்துறை எத்தனை பேர் பணியில இருந்தாங்கன்னு கேட்டா அது விசாரணை ஆணையத்துல வரும் அப்படின்னு சொல்றீங்க. கருத்துக்களை நம்ம அங்க இருந்து சொல்றதை விட அங்க யாரு பணியாற்றினாங்க, எத்தனை காவல்துறையினர் வந்திருங்க, அது வெளியில வரும். அது ஒரு செய்தி. இன்னொன்னு, இது போன்ற பிரச்சனைகள் பெரிய அளவில் திமுகவில் அதிமுகவில் ஏன் வரலன்னா அங்கெல்லாம் வாலண்டியர்ஸ்னு அவங்க கட்சியிலேயே இருப்பாங்க, காவல்துறை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. அது போன்ற தமிழக வெற்றி கழகத்தில் இல்லாததுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம். இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து நடந்தால் தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்யப்பட வேண்டிய இயக்கமாக மாறும்.
இல்ல ஏன் அது இல்ல உங்களோட கருத்தை ஒரு வன்மமா இருக்கு. வன்மமா இல்ல, நான் என்ன சொல்றேன், அரசியல் தெரியாத இயக்கமாக வெறும் மக்கள் கூட்டத்தை மட்டுமே நான் என்ன சொல்றேன் பழிவாங்கக்கூடிய கூட்டமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஒரு காவல்துறையை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பவே தெரியலையா? மக்களும் அப்படிதான் காவல்துறை நம்பி இருக்க முடியல. அதாவது அரசியல் தாவேக்காவை பார்த்து திமுக பயப்படுதோ அப்படி நீங்க பேசுறத பார்த்து அப்படிதானே இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அப்படி இல்ல அப்படி பார்த்தா ஏர் ஷோல 5 பேர் செத்து போனாங்கல்ல, கள்ளக்குறிச்சியில 68 பேர் செத்து போனாங்கல்ல, இது எப்படி சார் ஒப்பீடு தப்பாவோ? ஒரு அரசியல் கட்சியை தடை செய்ய 40 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு அரசியல் கட்சியை தடை செய்யணும் அப்படின்றீங்க. அரசோட அலட்சியத்தால இவ்வளவு மக்கள் செத்து போயிருக்காங்களே, அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால எப்படி சொல்லிட்டா உடனே வந்து பொறாமப்படுறாங்க, இல்ல வந்து வளர்ச்சி இல்ல நீங்க சொல்ற கருத்து தப்பா இருக்கு. நடவடிக்கை எடுத்தா உடனே என்ன சொல்றது, காவல்துறை வந்து குற்றம் சொல்றது தவறானது. நான் சொல்லக்கூடியது தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு அரசியல். நன்றி.